திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு 1300 பேர் இந்த ரயிலில் அயோத்தியா, பிரயாக், காசி, கயா ஆகிய புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் 500 ஆண்டுகள் பாபருடைய தளபதி மீர்பாகி இருந்த ராமர் கோவிலை இடித்து மசூதியாக கட்டியதை மீண்டும் கட்டமைக்கப்பட்டது ஒரு இந்துவனுடைய கனவாக இருந்தது. அந்த கனவு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நனவாகி இருக்கிறது. அதே போல் காசி முன்னாடி போனவங்களுக்கு இப்போ தெரியும் முன்னாடி எந்த மாதிரி இருந்தது. கர்ப்பகிரகத்துக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் 8 அடி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய விஸ்தாரமாக பிரம்மாண்டமாக விஸ்வநாதர் கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரயாகில், கயாவில் புனித தலங்கள் அந்த அனைத்து இடங்களுக்கும் யாத்திரை மேற்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஏற்பாடு செய்த ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள்.